Assalamu alaikum. Welcome back to Useful Tip channel. Useful Tip channel first time பார்க்குறீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம்னா பூண்டு பொடி எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது இட்லி, தோசை, அப்பம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். கூடயே நிறைய இட்லி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு காரமான ஒரு இட்லி பொடி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க. பூண்டு பொடி செய்கிறதுக்கு 2 பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் 15 பட்டை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு உரித்த பூண்டை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கட் பண்ணி பட்டை மிளகாவை 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் காரம் கம்மியாகும். அதனால தான். மிளகாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக கருப்பாகனாவே போதும், ரொம்ப கருப்பாக தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, உளுந்தையும் தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதங்கி வரட்டும். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா கொஞ்சம் கருகிடும். அதனால இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கலர் பாருங்கள், நல்லா செம்மையாக அழகாக வந்திருக்கு. இது நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி இட்லி, தோசைக்கு சாப்பிட்டா ஒன்றும் கூட இட்லி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் யூஸ்ஃபுல் டிப் சேனலில் பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.